ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 250 ml கப்பில் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நல்லா தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா 2-3 தடவை நல்லா சுத்தமாக அந்த பருப்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம், அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் எந்த கப்பில் நீங்கள் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு வந்து மிளகும் மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாக வரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பருப்பு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இது மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். இதுக்கு ஈரப்பதத்திலே நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி இந்த பருப்போடு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த சேமியா மிக்ஸை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி போல் பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கூடவே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த உப்பு மஞ்சள் எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இந்த பருப்பில் இருக்கிற இந்த ஈரப்பதத்திலேயே எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் பிசைஞ்சு அப்படியே நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஊற வைக்கணும் தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக பிரித்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம உருண்டையாக பிரித்து இது எல்லாத்தையுமே நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து ஒரு பட்டர் பேப்பர் இல்லைனா வாழையில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் பேன்லேயே தட்டி எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தட்டி விடுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வாழையில் இல்லைனா பேப்பரில் போட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேனில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பேனில் போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பேனில் அடியில் நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. மேலே இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னே இலையை நம்ம எடுத்துகிட்டு திரும்பவும் மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்புன்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. நல்லா 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. பெரிய பேனாக இருந்ததுன்னா 2-3 அந்த மாதிரி ஒரே பேட்சை போட்டு கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். நான் சின்ன பேனாக இருக்கிறதா 1 மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் தோசை தவாவில் கூட நல்லா 2 இல்லை 3 அந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம், அதே மாதிரி ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.